Hello everyone, welcome back to Game of Thrones brought to you by Big Basket. 10 minutes andre. Boys, Big Basket. 10 minutes andre Big Basket. 10 minutes andre Big Basket. Big Basket, delivering in 10 minutes. இதையே 3 டேக் எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருக்கேன்னு தெரியல. இனிவே பீடாகோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். பீடாக் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து மிட் வீக் ரிவ்யூக்கு தயாரா இருக்கியா? என்ன சொல்லும் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், ஏன்னா உங்களோட நிறைய அந்த திலீப் டிராஃபில 2009ல இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் டீம் தோத்து போனா எனக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு. ஒன்னே ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, நான் உங்களை மாதிரி பிளேயர் கிடையாது. நானும் நிறைய ஐபிஎல் இருந்திருக்கேன். 2009ல ஆஃப்டர் 5 games ஆர்சிபி லாஸ்ட் 4, தேர் இந்த பாட்டம் ஆஃப் த டேபிள். அங்கேருந்து ஃபைனல்ஸ் வந்தோம், விச் நோ ஒன் ஈவன் பிலீவ் தட் வில் மேக் இட். சிஎஸ்கே தான் செமிஃபைனல்ஸ், அப்ப குவாலிஃபயர் இதெல்லாம் கிடையாது. சிஎஸ்கேல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வந்தோம். ஃபைனல்ஸ் என்னாச்சுன்னு கேட்டு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, நல்ல மூட்ல இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் 2017ல ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, உங்க கம்பெனி எனக்கு இல்லாம போயிடுச்சப்போ. அப்பயும் பாத்தீங்கன்னா 5-4 தோத்து கடைசியில சீட்டை போட்டோம், துண்டை போட்டோம். அங்கிருந்து தொடர்ந்து அடின்னு அடிச்சு குவாலிஃபயர் மும்பைல ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல என்னாச்சுன்னு கேட்காதீங்க, மூட் அவுட் ஆயிடுவேன். ஒரு ரன்ல தோத்தோம். அதனால ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் சகஜம். திங்ஸ் ஆர் ஸ்லோலி கம்மிங் பேக் ஃபார் சிஎஸ்கே. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப எல்லாருக்கும் சொன்னபடி கேளு, ட்ரோல் பண்ணாத, எங்களுக்கு தெரியும், திட்டி தீக்காத. 5 டைம் நாங்க ஐபிஎல் ஜெயிச்சிருக்கோம், இந்த டைமும் நாங்க ஜெயிக்காம விட மாட்டோம். அடருத்து தூபே தலை நீங்க அடிச்சு தூக்குங்க, சொன்னபடி கேளு, ட்ரோல் பண்ணாத, எங்களுக்கு தெரியும், திட்டி தீக்காத அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்டடா இருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. கலீல் அகமதோட போலிங். இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், உங்களை பேச விட போறேன். நானே தான் இந்த செக்மெண்ட் பேச போறேன். கலீல் அகமத் அண்ட் நூர் அகமத், ஓகே, 2 அகமதும் பர்பிள் கேப் அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, டாப் 2 bowlers இந்த காம்படிஷன் சிஎஸ்கே. தூபே அப்படியே ஒரு ஸ்பார்க்க காமிக்கிறாரு, ருத்ராஜ் ஸ்பார்க்க காமிக்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு, ஸ்கோரிங் ரன்ஸ் அட் 150. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலையோட ஆவரேஜ் 91 இந்த டீம்ல. ஓகே, யூ ஆர் bowled very well in the middle overs. Your economy is 7.5. Pathirana is bowling brilliantly in the death overs. Things are slowly falling in place. They are getting their combination. Wait பண்ணுங்க, அவசரப்பட மாதிரி. எல்லாருக்கும் டைம் வந்தே வருவாங்க. இப்ப கீழே இருக்காங்க. ஒரு வின்னு அடுத்த மேட்ச் ஹோம்ல அடிச்சு இன்னொரு வின்னு, 2 wins ஸ்டிச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே நிறுத்தவே முடியாது. நான் ஒரு சிஎஸ்கே சப்போர்ட்டர், என் மூஞ்சி உங்களோட சின்னதா பழம் மாதிரி ஆயிடும், பிளம் பழம் ஆயிடும். தே வில் கம் பேக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சி. ஜென்ரலாவே நோபடி லைக்ஸ் லூசிங். பட் ஒரு திங்கிங் கேப் நம்ம போடும்போது எனக்கு தெரியல, அப்படி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். நான் ஜெனுவனா ஒரு சமயத்தை அப்படியே உட்காந்துட்டே இருக்க மாட்டேன். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நம்ம பெட்டர் ஆகணும் எவ்ரிடே அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள். உனக்கே நல்லா தெரியும் அதை பத்தி. நான் பெருசா இதை பத்தி எல்லாம் பாதர் பண்ண மாட்டேன் மச்சி. நீ ட்ரோல் பண்ணாத அது இதுன்னு சொல்ற, அதெல்லாம் பெருசா நான் பாதர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 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 சில ஆஸ்பெக்ட் நான் எப்பவுமே லைஃப்ல சொல்லியிருக்கிறது தான். ஒரு சில பேர் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஒரு குற்றத்தை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அது இட் கேன் கம் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் மீனிங் வெல், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கருத்தா கன்ஸ்ட்ரக்டிவா டெஃபினட்டா எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது, அதுல வெறும் வெனம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுல பெரிய அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு வருஷமா இருந்திருக்கேன் அந்த ஃபீல்ட்ல, எது கன்ஸ்ட்ரக்டிவ் எது வெனம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் பெருசா நான் கவலைப்பட மாட்டேன். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் பீயிங் பெட்டர் தென் வாட் யூ ஆர் டுடே. இதுதான் என் லைஃபோட மந்த்ரா. அதனால எதுவும் பெருசாலாம் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு குமுறலோ ஒரு கதறலோ இல்ல யாராவது ஒருத்தர் வருத்தப்படுறாங்க அப்படின்னா, இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் லவ். ஓகே, ஒரு லவ், ஒரு டீம் மேலேயோ இல்ல ஒரு பிளேயர் மேலேயோ வச்சிருக்கிற ஒரு லவ், அந்த லவ்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி வருமே வழியே. பெருசா நான் இது பண்ண மாட்டேன். எங்க அப்பா கூட தான் எப்ப பார்த்தாலும் திட்டுவாரு, எங்க அம்மா திட்டுவாங்க. எங்க அப்பா திட்டுவாரு, அவுட் ஆயிட்டு வந்தாலும் கடாபுடா திட்டுவாரு. எங்க அம்மாவும் திட்டுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க. திட்டுறதுக்குலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த திட்டுறங்கிறது அன்புல இருந்து வர வரைக்கும் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எனக்கு அதை பத்திலாம் ஒரு பெரிய இது கிடையாது. எனிவே மிட்வி சொல்லு மச்சி. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. எனக்கே இது மோட்டிவேட்டிவ். நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்கணும், நீ எதுக்கு ட்ரோலுக்கு எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ற மச்சி? நான் உனக்கு ஒரு சிம்பிளா ஒண்ணு நான் இதை உனக்கு ஆஃபா சொல்லியிருக்கேன். சாரி டு இன்டர்ஜெக்ட். நான் என்ன சொன்னேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, உனக்கு ஒரு காலத்துல பிரசன்னா பீடாக் அப்படின்னா யாருக்குமே தெரியாது.
இன்னைக்கு வந்து அத்தனை பேர் உனக்கு ஏராளமான அன்பை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மக்கள் முன்னாடி சில சமயம் பேசும்போது உன்னோட கருத்து வேறுபாடு அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க டெஃபினட்டா ட்ரோல் தான் பண்ணுவாங்க. தட் இஸ் ஓகே. இட் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். இத்தனை பேர் உன் மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதையும் ஒரு அன்புனாலே தான் அதை பேசுறாங்க. பெருசா நீ அதுக்காக வந்து ஐ நோ ஒன்னு நீ எப்படின்னு தெரியும். நீ வந்து ஓரளவுக்கு என்ன மாதிரி யூ வேர் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ். அதெல்லாம் பண்ணாத. ரிலாக்ஸ்டா விடு. ட்ரோல் பண்ணலாம். இதனாலதான் உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இப்படி இருக்காங்கன்னு சொன்னா வலிக்கும். ட்ரோல் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் சேயிங் சம்திங் இஸ் டிஃபரெண்ட். ட்ரோல் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. கோ ஃபார் அ பேண்டர். இப்போ ஒரு சிலர்லாம் பேண்டருக்கு நான் திரும்பி நானும் வருவேன். ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்ப நம்ம ஒரு ட்வீட் போடுறோம் அப்படின்னா வாட் எவர் இட் இஸ், நம்மளோட ஒப்பீனியன்ல அது கரெக்டா இருக்கும். அது 100 பேர் மத்தியில தப்பா இருக்கலாம். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அதை வந்து நீங்க ட்ரோல் பண்ணுங்க. யோ என்னையா நீ சொன்ன, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்ல நான் உனக்கு சாரி டு கட் இன் அகைன். நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளோட ஜேர்னியை. 5 years பேக் நம்ம எதுக்கு இதை ஆரம்பிச்சோம் பேசிக்கலா யூடியூப் சேனல். நல்லா ஒரு வாட்டி ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவு கஷ்டங்கள்ல ஒரு கோவிட் டைம்ல இருந்த டைம்ல நம்ம வி வாண்டட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி த்ரூ வாட் வி நோ. நமக்கு தெரிஞ்ச அந்த கடவுளுக்கு நிகரான ஒரு விஷயம் அந்த கிரிக்கெட்டுங்கிற கேம். அது மூலமா நம்ம வி வாண்டட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. அதை பத்தி பேசுறதோ அதுல இருந்து வெளில வரதோ நம்மளோட குறிக்கோள்ல இருந்து மாற வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்து நீ பார்த்தனா 1996, 1992, 99 அந்த மாதிரி டைம் எல்லாம் இந்தியா வேர்ல்டு கப் ஒருவேளை தோத்துட்டு அந்த மாதிரிலாம் ஊருக்கு வந்தாங்கன்னா பயங்கர கிளாமர் இருக்கும். எத்தனையோ பேரோட எஃப்யூஜிஸ் எல்லாம் எரிப்பாங்க, வீட்டுல வந்து கல் அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து கரெக்ட் பிஹேவியர்னு நான் சொல்ல வரல, அவங்களோட வெளிக்காட்டுதல், வெளிப்பாடு. இன்னைக்கு அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா த்ரூ சோசியல் மீடியா ஒரு ட்ரோலிங் மூலமாவோ ஒரு விஷயம் மூலமாவோ வெளில வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது நம்மள சார்ந்தது. எப்படி கல்லு ஒருத்தன் அடிக்கிறானோ அந்த கல்லை அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணுமோ அந்த கல்லடியை தப்புறோங்கிறது தான் நம்மளோட ஒரு முக்கியமான விஷயம். வி ஷுட் ஸ்டே அன்டச்டு மச்சி. அதுதான் என்னோடது. நான் உனக்கு எப்பவுமே உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே உனக்கு நல்லா நடக்கும். பட் டு நாட் அன்னெசரியா அதை என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில சமயம் நானே வந்து வம்புக்காக இதெல்லாம் பண்ணுவேன். வம்புக்காக ஃபன்னா பண்றதுக்கும் நம்ம ஹர்ட் ஆகிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹர்ட் ஆகாத மச்சி, நாட் ஒர்த் இட். தெரியாத ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம லைஃப்ல டைம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நானும் நீங்களும் ரொம்ப வருஷமா க்ளோஸ். ஒரு சில இம்ரான் தாஹிர்லாம் எனக்கு உயிர் மாதிரி. நீங்க இம்ரான் தாஹிர், ஆஷிம் மாம்லா ஒரு சிலர்லாம் உயிர் மாதிரி. இப்போ இந்த 3 பேர்ல என்ன நல்லா தெரிஞ்சவங்க என்ன அந்த மாதிரி கண்ணா பண்ணான்னு திட்டினா கூட அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸோ ஸ்ட்ராங், இட்ஸ் ஓகே. நம்மள யாருன்னே தெரியாதவங்க வந்துட்டு இது யாருன்னே தெரியாதவங்ககிட்ட யூ எக்ஸ்பெக்ட் ஒன்லி லவ் ஃப்ரம் தம். அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டுக்காக உங்களோட பர்சனல் லைஃபை ஆல்ரெடி when you are going through so much in personal life அதை பார்க்கும்போது தட் இஸ் வேர் ஐ ஃபீல் ஹார்ட் broken. ட்ரோலுக்குலாம் நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன். இப்போ நிறைய நான் அல்கோரிதம் போறேன், டெய்லி நான் கரெக்டா வரேன். ஒரு சில நாள் வந்து அப்சல்யூட்லி தப்பா போகுது. தட் இஸ் ஹவ் யூ லேர்ன் இன் கிரிக்கெட். நோ ஒன் கேன் பி ரைட். இதை நான் சொல்லிட்டு இது நடக்குது வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல, ட்ரோல் பண்ணுங்க. அது ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு எமோஜி போடுங்க, நான் சிரிக்கணும் அதை பார்த்துட்டு, என்னோட ஸ்ட்ரெஸ் போகணும். பட் யூ ஆர் டேக்கிங் பர்சனல் அட்டாக்ஸ் வேர் ஐ டோன்ட் ஈவன் நோ யூ. அது வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரமா நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றோம். அப்புறம் சில பேர் வந்து என்னடா சொல்றீங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு மென்டல் பிளேஸ் ஆஃப் பீயிங் தான். ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட வாழ்க்கையில பல இடத்துல அவங்களோட கிராஸ் ரோட்ஸ்ல they will find themselves in a certain mental space. அந்த மென்டல் ஸ்பேஸை கடந்து வரதுக்கான அந்த கையாளுதல், அந்த ஒரு முறையீடு தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி கையாளணுங்கிறதுக்கு நம்ம வந்து என்னோட மெயின் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணா ஒரு 4 பேருக்கு உதவலாமே ஒழிய வேற எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எல்லாருமே வந்து மச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் லார்ஜ்லி a generation of positivity. நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு எக்கச்சக்கமா. ஒண்ணுமே இல்ல, கிரிக்கெட் ஆடுறதுலயே பார்த்தேன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸே ஐபிஎல்ல விளையாடும் போது நான் 15 years பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 18 years பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த மாதிரி இல்ல. இன்னையோட ஆவரேஜ் இந்தியன் யங்ஸ்டர் ஹூ வாக்ஸ் இன்டு ஐபிஎல் என்னமா ஆடுறாங்க, பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி, த கான்ஃபிடன்ஸ், த அப்சல்யூட் என்ன சொல்றது, ஒரு ஃபியர்லெஸ்னஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வி ஆர் இன் தட் ஜெனரேஷன். அண்ட் ஐபிஎல்ங்கிற ஒரு டைம்ல ஒரு இதுல ஒரு டீம்ல நீ என்ன பண்ற, சிம்பிளா நீ சொல்ற, நீ ஏதோ யூ காட் ட்ரோல்டுன்னு சொல்றல்ல, நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு யூ காட் ட்ரோல்டு அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை. இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் எனிமோர். ஆக்சுவலி உன் ஒப்பீனியனை எடுத்து நான் திருப்பியும் சொல்றேன், பேசக்கூடிய இடத்துல நீ இருக்க, பேசுற இடத்துல அவங்க இருக்காங்க. அதுதான் வந்து நீ மேல வந்து இருக்கிறது உன் லைஃப்ல. நம்ம எப்போதுமே நம்மளோட பாசிட்டிவிட்டியை பார்த்து நான் எப்பவுமே சொல்றதுதான், லைஃப் இஸ் நாட் அ ரேஸ் பட் அட் த சேம் டைம் இட் இஸ் லைக் ரன்னிங் இன் அ டிராபிக் ரிடன் பிளேஸ்னு. இப்ப ஒன்னும் பாண்டி பசார்ல ஓடுற மாதிரி இடிச்சுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏன்டா இடிச்சேன்னு கேட்டுனே டைம் இருக்காது லைஃப்ல. இவ்வளவுதான் நமக்கு லைஃப்ல டைம் ஸ்டாம்ப். நம்ம பாட்டு போனோம், இடிச்சோமா சாரி சார்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதான்.
எவனா ஒருத்தன் நடுவுல நின்று இப்படி வழி மறைச்சானா அடியில பூந்து போறதா மேல குதிச்சு போறதா தவி போறதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டோன்ட் ரியலி டேக் இட் டு ஹார்ட். எனக்கு ஒன்று நல்லா தெரியும், ஃபார் ஆல் த டஃப் டைம்ஸ் யூ கோ த்ரூ. நீ சொன்ன என் மைண்ட் எப்படின்னா, நான் எப்பவுமே மூஞ்சி அப்படி ஏன் இருக்கும்னா நிறைய யோசிப்பேன். ஐ திங்க் அ லாட். ஸோ ஒவ்வொருத்தரோட ஜேர்னியும் அந்த மாதிரி. ஸோ அந்த திங்கிங் தானே வழிய கடந்து போயிடுவேன் டக்குன்னு. நான் திங்க் பண்றது கூட அதை எப்படி கடந்து போனோங்கிறது தான். எனிவே ஆப்வியஸ்லி நிறைய பாசிட்டிவிட்டி நீ கொடுத்த, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இந்த மிட் வீக் ரிவ்யூக்குள்ள போலாம். எக்கச்சக்கமான ஒரு விஷயம் வச்சு என்னோட ஃபேவரட் கேம் ஆஃப் த வீக் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் எனக்குள்ளேயே எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன விஷயம், நம்ம வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு தான் அடுத்த மேட்ச் நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம அந்த மேட்ச் அவ்வளவு கீனா ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வரணும் டேபிளுக்குள்ள, அந்த மாதிரிலாம் சும்மா எனக்குள்ளேயே ஒரு சின்ன ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி வச்சுப்பேன். அதையும் மீறி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு கேம் வந்து ஆர்சிபி அண்ட் மும்பை. சரியான கிரிக்கெட் மேட்ச். ஐ ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் மும்பை. அட் த சேம் டைம் ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. ஏன்னா எவ்வளவு மெட்டிகுலஸா டீம் எடுத்து தினேஷ் கார்த்திக் டகோட்ல உட்காந்துருந்தாரு. பார்க்கவே நல்லா இருந்தது. உன்னோட ஃபேவரட் கேம் ஆஃப் த வீக் என்ன? ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் என்ன? அதெல்லாம் ஃபேவரட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எம்பிபில பார்க்கலாம். பட் உன்னோட ஃபேவரட் கேம் ஆஃப் த வீக். நிறைய அந்த டேபிளே நீ பார்த்தனா, ஒரு சில டீம்ஸ் வந்து கீழே இருக்கு, ஒரு சில டீம்ஸ்லாம் நல்லா மேல இருக்கு, கொஞ்சம் மிட் டேபிள்ல இருக்கு. பட் அந்த கீழே இருக்கிற டீம்ஸ், நீயும் அந்த இடத்துல இருந்திருக்க, கீழே இருக்கிற டீம்ஸ்லாம் என்ன பண்ணணும், மேல இருக்கிற டீம்ஸ்லாம் என்ன பண்ணணும், வாட் ஆர் தே டூயிங் வெல்? உன்னோட தாட்ஸ்? என்னோட ஃபேவரட் கேம்னா எல்எஸ்ஜி கேகேஆர் தான். ஈவன் தோ ஐ லைக்ட் ஆர்சிபி வர்சஸ் மும்பை as much as you did. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இந்த டோர்னமெண்ட். என்ன வாட் எவர் லிட்டில் ஐ நோ இட்ஸ் கோயிங் டு பி எல்எஸ்ஜி. They know that they cannot win a game of cricket with the ball. I'm not talking bad about their bowlers. Let's be very honest. But the bombarding batting lineup they got, they want to score 30 runs more than the average winning score. அந்த ஆயுதத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க அதை ஆடுறாங்க, பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. the way they have marshaled their resources. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் பண்ணிட்டு அந்த ஷார்துல் தக்கூருக்கு கடைசியில போலிங் கொடுக்காம போயிட்டாரு. அது ரீசன் என்ன? ஆஃப்டர் தட் they have been absolutely spot on. மூணாவது ஓவர்ல ஒரு ரிவ்யூ தப்பா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ எடுத்தா இருப்பாருங்க குவிண்டன் டிகாக்கு திருப்பி எப்படின்னா இருப்பாருங்க. அந்த செகண்ட் திங் இஸ் allowing டேவிட் மில்லர் and other guys to bat ahead of him for the team's cause and he's not scoring runs. That shows how much they want it. So kudos to that. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச் தான். ஏன்னா நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அல்கோரிதம் போட்டுன்னு இருக்கேன், ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒரு ரன் கம்மியா இருக்காங்க. கேகேஆர் எவ்வளவு சேஸ் பண்றாங்க? 239. 6 ஓவர்ல போடுற 90 for 1 இருக்கணும்னு பார்த்தா 89 for 1. யோ, அது கிரிக்கெட் நீங்க சொல்ற மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, மும்பை காட் their பவர் பேக்டு டீம். மும்பை காட் their காம்பினேஷன் ரைட். ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேக். அவங்க என்னமோ ஒரு சில தப்பு அங்க இங்க அவங்க பண்றாங்க. அந்த திலக் வர்மாவை ரிட்டையர் அவுட் ஆனது, அதெல்லாம் சகஜம். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், மேட்ச் நானும் அந்த டக் அவுட் நிறைய இருந்திருக்கேன். அந்த பிரஷர்ல நீங்க தப்பு பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நீங்க ஜாலியா உட்காந்து டிவி என்னடா இதை போய் பண்ணிட்டான்னு சொல்றது வேற. அங்க உட்காந்து நீங்க 238 டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்எஸ்ஜி. இருக்கு ஒரு 15-20, எனக்கு 18, உனக்கு 20 பாயிண்ட் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி a different thing altogether. It's very easy to sit here and dissect. அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்படிங்கும் போது மும்பை வந்து ஒரு சாம்பியன் சைடு. அதே மாதிரி they are well known on doing that. மும்பை சிஎஸ்கேவும். சிஎஸ்கே 2010 என்ன பண்ணாங்க? 7 மேட்சுக்கு அப்புறம் 5 7 மேட்ச்ல. அதுக்கப்புறம் எப்படி வந்தாங்க? ஒரு இடி இடிச்சு ஜெயிச்சாங்க. மும்பைக்கு வந்து இது பழக்கமாவே போயிடுச்சு. லெட் மீ டேக் இட் டு 2008 ஐபிஎல், தி இனாகுரல் ஐபிஎல். ஆஃப்டர் 5 மேட்சஸ் played 5, lost 5. அவங்க வரல ஃபைனல்ஸுக்கு, இது பிளே ஆஃப்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க பாருங்க. அதனால சாம்பியன் சைடு அண்ட் ஹர்திக் பாண்டியா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒரு பிளேயர் சொன்னீங்கன்னா ஒரு காம்படிஷனே இல்லாம ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி லீடிங் வித் த பால், லீடிங் வித் த பேட். இட் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இப்ப எஸ்ஆர்எச் பாருங்க, எஸ்ஆர்எச் ஆல்சோ பெட்டோரி பாருங்க. அவர் மாதிரி ஒரு கிளவரான ஆள்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் கேப்டன் இருந்த போது ஒர்க் பண்ணிருக்கிறோட ஆர்சிபில பியூட்டிஃபுல்லா சொன்னார் பாருங்க, லைஃப் இஸ் ஆல் அபவுட் what it is to get better. I think we need to now on be very careful seeing the conditions and slightly modify our approach. கடப்பார டீம் வச்சிருக்காங்க. SRH is a team which has got balance with the bat, balance with the ball. They've got the local spinner Jishan Ansari doing well from nowhere. Adam Zampa is a quality spinner. The commitment is ரெண்டு கையிலும் போடுறாரு, பேட்டிங் அடிக்கிறாரு. Everything is falling in place. இன்னொன்னு சொல்றேன், என்னோட இதுல சொல்றேன், the way every team is going on tough times, only 2 or 3 teams moving up. The fourth team is going to get into playoffs with 7 wins with a better net run rate. If you write off Mumbai, if you write off CSK, if you write off SRH, do it on your own. They are very, very, very much alive in the tournament. வெரி மச் அலைவ். நிறைய தடவை முன்னாடி ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். பட் இட்ஸ் ஆல்சோ நாட் ஈஸி பீயிங்
ஃபேன்ஸ்ல சில சமயத்துல வந்து நான் ஏன் இதை திருப்பி அட்ரஸ் பண்ணேன்னா நான் வந்து டோட்டலி ஆஃப் போயிடுவேன். உனக்கே தெரியும், நான் ஆர்ஆர்ல இருக்கும்போது கூட சுத்தமா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ என்கிட்ட ஆர்ஆர் கேம் பத்தி போன்ல பேசினா கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பெருசா கேம்ல எங்கேஜே பண்ண மாட்டேன். என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல அப்படியே நீ இந்த ஹீட்ல போகும்போது யூ ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி இன்வால்வ் இன் த ப்ராசஸ். நான் அப்படியே சோஷியல் மீடியா கிட்டலாம் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றேன். எந்த கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட சொல்லிடுவேன். என்ன மெசேஜ் அனுப்புவாங்கன்னா, டோன்ட் வரி ஸ்டே ஸ்ட்ராங்னுவாங்க. நான் சொல்லுவேன், டோன்ட் வரி ஸ்டே ஸ்ட்ராங் கூட சொல்லாத. போன் பண்ணி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையே இல்லைன்னு. ஏன்னா தோஸ் ஒப்பீனியன்ஸ் சம்டைம்ஸ் எதனால ட்ரோல் பண்றோனே தெரியாம ஒரு ஆங்கர்ல ட்ரோல் பண்றவங்களா இருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், இப்ப நான் ஒரு பொசிஷன்ல ஒரு ஃபேனா நான் இருக்கேன் அப்படின்னா, என்னைக்குமே நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேனா இருப்பேன். என் கிளாஸ்ல ஒரு பையன் இருந்தான், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் ஃபேன். அவன் எப்பெல்லாம் ஆஸ்திரேலியா புலகுறாங்களோ 90s வந்து கிண்டல் பண்ணுவான், இந்தியா தோத்துச்சே அப்படின்னுவான். The point is, நம்ம ஏதாவது ஒரு டீம் ஃபேனா இருந்தோம்னா, ஒரு போன தடவை கூட நான் குட்டி ஸ்டோரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன் தினேஷ் கார்த்திகோட. அதுல தினேஷ் கார்த்திக் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஆர்சிபி ஃபேண்டம் பத்தி. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அவங்க பிளேயர்ஸை வந்து யார்கிட்டயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்னன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ரியல் ஃபேண்டம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிரிட்டிக்கல் பார்ட்ஸை எடுத்து வைக்கணும். நோ டவுட் அபவுட் இட், ஐ அக்ரி. யாருமே எந்த பிளேயருமே டசன்ட் கோ அவுட் தேர் டு மேக் மிஸ்டேக்ஸ். பட் ட்ரோலிங்ல டெஃபினட்டா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கலாம், அதே சமயத்துல விட்டு கொடுக்காம பேக் பண்றவங்க தான் ரியல் ஃபேன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். எஸ் பி சொல்லு. அதாவது இப்போ நினைச்சோடனே பக்கன் சிரிப்பு. 2008 ஐபிஎல்ல ஆர்சிபி வந்து ஃபைட்டிங் ஃபார் வுடன் ஸ்பூன், நான் டீமோட இருந்தேன் டெக்கன் சார்ஜஸோட. அப்போ வந்து வெங்கடேஷ் பிரசாத் வந்து போலிங் கோச். தெரியும் எவ்வளவு க்ளோஸ் நாங்க 2 பேரும் அப்படின்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி பயங்கரமா கீழே இருந்தோம். அவர்கிட்ட சொன்னேன், சார் ಕನ್ನಡದ ಸರ್ ನೋಡಿ ಸರ್, ಇದು ಅವ್ರ ಮ್ಯಾಚು 3 ಮ್ಯಾಚು ಮಳೆನಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಇವರು 3 ಮ್ಯಾಚ್ ಇವ್ರು ಗೆಲ್ಲಬೇಕು, ಅವರು 3 ಮ್ಯಾಚು 11 ರನ್ ಅಲ್ಲಿ ಸೋಲ್ಬೇಕು, ಆಮೇಲೆ அப்படின்னாரு. ஏலப்பா அப்படின்னாரு, இதெல்லாம் ಆಗ್ಬೇಕು, யோ ನಾವು ಗೆಲ್ಲಬೇಕು ತಾನೆ அப்படின்னாரு. ಹೌದು சார், நம்ம ಗೆಲ್ಲಿக்கிறதுக்கு வழி சொல்லுங்கம்மா நீங்க, அவங்க எல்லாம் விடுங்கோ, மழையெல்லாம் பறந்து எல்லாம் இது பண்றாங்க விடுங்கோ, நீங்க நம்ம கெலிச்சாதானேமா அதெல்லாம் இதாகும் அப்படின்னாரு. சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அது எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டே நினைச்சா சிரிக்கிறது. நீங்க வந்துட்டு அந்த ஒரு 2016ல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன். 196 நம்ம அடிச்சோம் ஆர்சிபியோட பெங்களூர்ல. உங்ககிட்ட வந்து ஒரு கையை பிடிச்சேன், ஆஷா இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துரு ஆஷா, எப்படியாவது விடுறா ஜெயிச்சு கொடுக்குறேன், விடுறா என்னடா பிரச்சனை, இப்பயாவது கரெக்ட். அந்த இயர்ல தான் விராட் கோலி வந்து 973 ரன்ஸ் அடிச்சாரு. அவரை யாரையும் அவுட் பண்ற போது ஒரு சிம்டமே தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படின்னா, யூ மேக் யுவர் ஓன் பிளான்ஸ். ஏதாவது வேணும்னா நீங்க அனலிஸ்ட போவீங்க. ஓகே, தட் இஸ் ஹவு குட் யூ ஆர் ரீடிங் த பேட்ஸ்மேன். இப்படி செட் பண்ணாஷா, அப்படி நான் பாத்துக்கிறேன் மச்சி, உனக்கு என்ன ஒரு விக்கெட் எடுக்கணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். And you bowl the 17th over against them. If you remember, you are introduced in the 17th over and you went for 7 runs. If you remember, that is a kind of a fighting nature you have in you. அதனாலதான் உங்க மூஞ்சி இப்படி இருக்கு. This is not the face I want to see. This is not the favor viewers want to see the face. திருப்பி சொல்றேன், இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க, CSK will be in the mid table. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. See, honestly speaking, it should hurt. யாரா இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ப்ரைடா ஹர்ட் ஆகும். So you have to step it up. பட் நிறைய பேர் சூப்பரா விளையாடி இருக்காங்க மச்சி. So we have to move on to the next segment நினைக்கிறேன். 10-minute MVP brought you by Big Basket. எப்படி Big Basket வந்து 10 நிமிஷத்துல வீட்ல வந்து டெலிவர் பண்றாங்களோ, அதே மாதிரி மேட்சை 10 நிமிஷத்துல மாத்தினவங்க, ஒரு சிச்சுவேஷனை 10 நிமிஷத்துல மாத்தினவங்க, அந்த மாதிரி பல காம்பினேஷன்ல சொல்ல போறோம். அது யாருங்கிறத பார்த்துக்கலாம். போன தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அப்பதான் நாங்க ரொம்ப நாள் முன்னாடி அந்த மும்பை கேம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணும்போது நம்ம பண்ணது வைசாக் விஜயகுமார் பத்தி பேசணும். பட் அதே டீம்ல இருந்து இன்னொரு ஆள், அதுக்கப்புறம் வைசாக் விஜயகுமார் ஆடல, பிரியான் ஷாரியா ஒரு 9 பால்ஸ் நினைக்கிறேன், கடைசி 35 ரனோ 40 ரனோ 9 பால்ல ஏதோ ஒன்று அடிச்சான், போட்டு பொழந்துட்டான். சூப்பர்பா ஆனா. தாட்ஸ் மச்சி, யுவர் தாட்ஸ்? அதான் சொல்றேனே, குழந்தைய நல்லா கிள்ளி விட்டு பான்னு அழும்போது தொட்டிலி ஆட்டி விடுறது. 2 வருஷம் முன்னாடி இந்த ஐபிஎல் ஆக்ஷன் இது பண்ணும்போது பிரியான் ஷாரியா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன், நான் பார்த்திருக்கேன், நல்ல டீசென்டான பிளேயர், கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரு, பிட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு. அது பிட்டு கிடைக்குமா? அவனை எடுத்தே ஆவாங்க, அவன் வேற லெவல் பிளேயர் மச்சி, 100 அடிக்கிற கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு 10-minute MVP-னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இல்லடா, நான் அப்ப வந்து தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி ஒரு கேம் ஆடினாங்க, சையத் முஸ்டாக் அலி. அந்த கேம்ல வந்து அவன் பேட்டிங்கை பார்த்தேன், ஒரு டஃப் ஸ்லோ விக்கெட்ல வந்து செம்மையா ஆனான் பேட்டிங். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் டெல்லி பிரீமியர் லீக்ல வேற ஐ திங்க் ஹி broke all the records. ஸோ அதனால இந்த வருஷம் he got a bid. டிபிக்கலி ரிக்கி பாண்டிங்கோட ஸ்டைல் தான், ஒரு பிளேயரை பார்த்து அந்த பேட் ஸ்விங் இருக்கு, நல்ல கேம் இருக்கு, ஃபியர்லெஸ் இருக்குன்னா இறக்கி விட்டுருவாரு.
இறக்கி விட்டாரு. ஹீஸ் ஃபெச்சிங் தம் ரிசல்ட்ஸ். ஸோ பிரியான் சாரியா கொஞ்சம் நீ ஹார்திக் பாண்டியா பத்தி டச் அப் பண்ண. ரஜத் பத்திதர் ஃபார் ஆர்சிபி ஹஸ் பீன் ஃபேபுலஸ். அமேசிங். ஒரு கேப்டனுக்கு வந்து இந்த கேப்டன்சி இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸா இல்ல பேட்டிங் இஸ் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு கேப்டன்சியான்னு தெரியல. பட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எது பாக்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலி 2 பேரு இது வந்து இட்ஸ் அ கொலைடட் 10 minute MVP நான் சொல்லுவேன். 2 பேருமே ஆர்சிபி. இது வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட், அதான் வந்து சொல்லுவாங்கல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி, யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, யாருனால யாரு. அந்த மின்னலை படம் பாத்திருக்கீங்க? மின்னலை பாத்திருக்கியா? மாதவன் கேட்பாரு, இவளா 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 அப்படின்னு. இவ இல்ல, ஆனா இவ மூலமா தான் அவ அப்படின்னு சொல்லுவா விவேக். அதுல அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் மூலமா குருணால் பாண்டியா. அந்த கேம் வந்து ஹார்திக் பாண்டியாவோட அந்த பிளிட்ஸ்கிரீக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஓபன் அப் ஆயிடுச்சு. ஆனா புவனேஸ்வர் குமாரோட பேக் எண்ட் டெத் bowling followed by Krunal Pandya's 20th over. Of course, Krunal Pandya ended up with 4 for 40 odd or something like that. அது வந்து அந்த ரிவார்ட்ஸ் கிடைச்சா, ரிவார்ட்ஸ் நாட் சோ மச் அபவுட் த ரிவார்ட்ஸ், பட் அந்த வே த ஓவர் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், ஃபீல் செட் பண்ணது புவனேஸ்வர் குமார் செட் பண்ணி கொடுத்தது தான். 20 ரன் இருந்தது ஃபர்ஸ்ட் பால், அந்த விக்கெட் கேட்ச் அட் லாங் ஆஃப். பட் வாட் அந்த 10 minutesல புவனேஸ்வர் குமாரும் குருணால் பாண்டியாவும் சேர்ந்து பண்ண அந்த மேஜிக் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பைன்ட் MVP நான் சொல்லுவேன். யுவர் தாட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் பேசேஜ் ஆஃப் பிளே? அதுல நீங்க மின்னலே இது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு குவாலிட்டி ஓவர் போட்டார் அந்த ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் இவர் எப்படின்னா அந்த காதலன் வடிவேலு மாதிரி எவாவா அப்படின்னு சொருகினாரு பாருங்க ஒரு 3 யார்க்கரு. அதைத்தான் நான் சொல்லுவேன். எல்லாம் பயந்துட்டு ஒய்டு யார்க்கரு ஒய்டு ஸ்லோ வச்சு பூட்டா உடைச்சாரு பாருங்க. அதுதான் புவிக்குட்டின்னு செல்லமா கூப்பிடுவேன் புவனேஸ்வர் குமார். நானு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்லு. நோ மேட்டர் வாட், வேலையில்ல பட்டதாரி ஆன் ஸ்ட்ரைக். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு அந்த கண்ணாடி போட்டுன்னு தூக்கி ஒரு 6 அடிச்சு கெட்ட பையன் சார் இந்த காலின்னு சொல்ற ஆளு முதல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 114 கிலோமீட்டர் பவுன்சர் தீபக் சாருக்கு. ஸோ சம்வேர் யூ நீட் டு கிவ் த கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. அந்த KKR மேட்சே வந்து குருணால் பாண்டியா தான் திருப்பினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 10 ஓவர்ல 107க்கு 2. எங்க என்ன வேணா இருக்கு. அந்த மேட்ச் அவங்க அடி வாங்கியிருந்தாங்கன்னா யூ நெவர் நோ தே வுட் காட் த சேம் கைண்ட் ஆஃப் மொமெண்டம் போது. தட் இஸ் எக்ஸலன்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா தான் சொன்னேன். குருணால் பாண்டியா அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ல யூ won't have the skill to pick up wickets. ஒரு சின்ன விஷயம் ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் மச்சி. ஆப்வியஸ்லி ஆர்சிபி வந்து அவங்களோட ஹோம் கேம் லூஸ் பண்ணாங்க. பட் நிறைய இந்த தடவை இந்த டோர்னமெண்ட்ல ஹோம் கேம்ஸ் லூஸ் பண்ற ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கு. ஏன்னா ஐ மீன் எதுனாலங்கிறது வந்து ரீசன் இன்னும் இல்லை. பட் ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு ஹைலைட். இப்போ குருணால் பாண்டியா த போலர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, குருணால் பாண்டியா வந்து ஆல்வேஸ் பீன் a வெரி ஸ்டெடி போலர். பட் ஒரு போலரை வந்து ஒரு உருமாத்தும். ஓகே, அதாவது உருமாத்தும்னா வேற ஒரு விஸ்வரூபத்துல காட்டக்கூடிய எபிலிட்டி யாரு அப்படின்னா அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த லீடர்ஷிப் குரூப்பும் அந்த போலர் மேல எக்ஸிக்யூட் பண்ற கான்பிடன்ஸ். அதாவது தேர் இஸ் லைஃபே கான்பிடன்ஸ் தான் மச்சி. ஒருத்தனை வந்து நீ பின்னாடில இருந்து முடியும்டா, நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொன்னா அவன் எழுந்து நிப்பான். முன்னாடி போய் அப்படியே கூட நின்று ஓடினோம்னா கூட ஓடுவான். காலே கஷ்டப்பட்டு ஃபுல்லா இன்ஜுரி இருக்கிறவனுக்கு கூட நீ அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தா எழுந்து நின்று ஓடுவாங்க. நிறைய படத்துல நீயே பார்த்து வீல் சேர்ல இருந்து எழுந்து ஓடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு போலருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எக்ஸிக்யூட் பண்ற கான்பிடன்ஸ். KKRோட ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து 18 ரன் ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி he was given that and he broke the game. இந்த கேமும் ஹார்திக் பாண்டியா அடிச்சதுக்கு அப்புறமா they reserved. of course அவங்க வந்து அந்த கேமை கில் பண்ணிட்டு கடைசி ஓவர் வேற யாராவது போட்டுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அவங்க யாரு லிவிங்ஸ்டனுக்கு கூட பால தூக்கி கொடுத்துருக்கலாம் ஆஃப்டர் தட் ஓவர். ஆனா கொடுக்கல. they went back to குருணால் பாண்டியா. அது வந்து த்ரூ த டோர்னமெண்ட் இட் இஸ் பீன் அ மெசேஜிங். அதாவது குருணால் பாண்டியா த பர்சன். நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், குவாலிட்டி ஒண்ணு, ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ற விஷயம் என்னன்னா குவாலிட்டியோட the fight. It's not the size of the dog, it's the fight that the dog has. That is very very important. And Krunal Pandya has been a fighter. அந்த ஃபைட்டை ரெகக்னைஸ் பண்ணி என்ஜாய் பண்ற சிச்சுவேஷன்ல பால கையில கொடுத்து மாமா வாடா அப்படின்னு சொன்னா அவன் ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்தான். எனக்கு அதை பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மேனேஜ்மெண்ட்டோ லீடர்ஷிப் குரூப்போ குருணால் பாண்டியாவோ எவ்ரிபடி கமிங் டுகெதர். ட்ரூலி ஒரு சூப்பர் மொமெண்ட். இது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த IPL நான் ஃபீல் பண்றேன். எக்கச்சக்க மொமெண்ட்ஸ்ல அது ஒரு சூப்பர் மொமெண்டா நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் நிறைய அதர் பாசிட்டிவ்ஸ் இருக்கு. திக்வேஷ் ராட்டி அந்த நோட் புக்ல எழுதுறது என்ன, புல் மேல எழுதுறது என்ன, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டர்னிங் த ஹீட் ஆன் இல்ல. அது என்னோட சேனல்ல சொன்ன ஒரு சிலர் பிளேயர்ஸ் அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 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 அவரோட கான்பிடன்ஸை பீப்புள் see in the other way as திமிரு and arrogance. திமிரு அரகன்ஸ் கிடையாது. அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு பபிள் கம் மென்ட் வருது. சின்ன வயசுல பாத்திருக்கேன் மார்க்கஸ் டைனிஸ 2014 எடுத்தோம். அந்த சின்ன வயசுல
அப்படியே பபிள் கமெண்ட் அப்படி வருவாரு. சின்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாரு எப்படி இது பண்ணிக்கிறான். அது அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஹர்திக் பாண்டியா எப்படி இருந்தாரு 20 வயசுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு டாட்டு ஒண்ணு அடிச்சுன்னு அவரும் அப்படிதான் இப்படிதான் நடப்பாரு ஹர்திக் பாண்டியா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த ஸ்வாக் தான் இந்த திக் வேஸ்ட் எனக்கு தெரியுது. அந்த அந்த அரகன்ஸ் which people think that it's arrogance, it's not arrogance, that confidence is over long way. Term it wrong way to term it Peter. Okay, நீ அத வந்து நம்ம ஊர்ல for some strange reason இல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து திமிராவோ அரகன்ஸாவும் பெர்சீவ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்ற இதை வந்து நிறைய திணிக்கிறேங்கிறதுக்கு இல்ல, என்ன ஒரு டேக்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு மாதவன் இருக்காருல்ல ஆக்டர், மாதவனோட ஒரு இது பண்ணியிருந்தேன், இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் கோவிட் டைம் போது. அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னாரு. ஆக்டிங் பத்தி ஏதோ பேசும்போது, நம்ம ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த ரோலை பயங்கரமா புல் ஆஃப் பண்ணலாம் பிரதர். வேறஸ் அந்த ரோலோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லவே இல்லை, நம்ம அப்பாவான ஒரு ஃபீலிங்கே நம்ம அனுபவிக்கலைன்னா ஒரு அப்பா ரோலை ஸ்கிரீன்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொன்னாரு. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், நம்ம எப்படி ஸ்மால் மைண்டடா இருக்கோம், லார்ஜ் மைண்டடா இருக்கோம், எப்படி யோசிக்கிறோமோ அதை நம்ம இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்துருவோம். அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ எனிவே ஒரு கான்ஃபிடன்ஸுங்கிறத வந்து அரகன்ஸா பர்சீவ், ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், ஒருத்தர் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், தான் மேல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், கான்ஃபிடன்ஸ் யாருக்கு வேணா எப்படி வேணா வரலாம். கான்ஃபிடன்ஸுங்கிறது என்னன்னா தான் மேல தான் வச்சிருக்கிற நம்பிக்கை. அது அட் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் லைஃப் வந்து உடைக்கப்படும். கிரிக்கெட் ஃபீல்டுல ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சு ஒரு பவுலருக்கு அந்த கான்ஃபிடன்ஸை தகர்த்துவாரு, வெளியில இருக்கிற யாராவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணி அதை தகர்த்துவாங்க. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த கான்ஃபிடன்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், அந்த கான்ஃபிடன்ஸை நம்மள மெருகேத்திக்க தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே வழி, வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ரியலி லைக் இட். உன் மேலேயே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா கொண்டு போய் பால் எப்படி டெலிவர் பண்ணுவேன். ஏன்னா நீ போடுறது நெட்ல போடுறது யாரு, நிக்கலஸ் பூரானுக்கு. ஸோ அவர் தான் என்னோட அடுத்த பர்சன் டு டிஸ்கஸ் அண்ட் டிபேட். நிக்கலஸ் பூரான் 23 கோடி கொடுக்க கூடாது அப்படின்னு நீ முதல்ல சொன்ன, ரீட்டைனே பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப வாட் டு யூ திங்க் ஆஃப் இட்? நான் சொன்னதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நிறைய ட்வீட் நான் போடும்போது நிறைய பேருக்கு அது புரிஞ்சக்கூடிய இன்டெலிஜென்ஸே கிடையாது. 23 கோடிக்கு you're going to pick him back again. If you're going to pick him for 19 crores, you're going to save that 4 crores to get a better player. ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, உட்காந்தீங்கன்னா ஒரு பிளேயர், நான் வந்து ஹென்ரிக் கிளாசன் 23 கோடி கொடுத்து சன்ரைசர்ஸ் ரீட்டைன் பண்ணாங்க. 23 கோடிக்கு அவரை ஆக்ஷன்ல எடுக்க முடியுமா? ஷூரா எடுக்கலாம். அப்படிங்கும்போது அங்கேருந்து நான் 1 கோடி, அந்த 1 கோடி 2 கோடியில நிறைய பிளேயரை விட்டுருக்காங்க. அதை நீங்களும் பாத்தீங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த 1 கோடி 2 கோடி போட முடியாம போவாங்க. இட்ஸ் நாட் அபவுட் சேயிங் திஸ் மேன் இஸ் நாட் தட் வர்த், ஐ கேன் கெட் ஹிம் பேக் அட் 23. இப்ப 23 இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன், இப்ப 23 கோடிக்கு ஒரு பிளேயரை வந்து இப்ப சால விட்டாங்களே பஞ்சாப் கிங்ஸ், 18 கோடி இஸ் வாட் he should have retained them. He got him back at 18 crores. அது ஒரு கேம்பிள். ஒரு 16ல நான் எடுத்தேன்னா அந்த 2 கோடி ஒரு சில பிளேயரை நீங்க 6 கோடிக்கு எடுப்பீங்க. அந்த 8 கோடினா ஒரு நல்ல பிளேயரே வந்துருவான். நான் அப்படிதான் யோசிப்பேன் ஒழிய, இட்ஸ் நாட் அபவுட் ஐ எம் ஷெல்லிங் டூ மச் ஆஃப் வேல்யூ அண்ட் ரிட்டென்ஷன். ஐ நோ ஐ எம் கோயிங் டு கெட் ஹிம் பேக், ஐ நோ ஐ ஹவ் ஆர்டிஎம் அப்படிங்கும் போது அதுல இருந்து எப்படி புடுங்க முடியும்னு யோசிக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஏன் எப்படி நீ உங்க லாங்குவேஜ்ல பவர் ஹவுஸா எப்படி வந்திருக்காங்கன்னா, 2 பேரை தான் ரீட்டைன் பண்ணாங்க. Okay, that allowed them to shell out money and Shreyas Iyer to get a captain, to get a batsman. இப்ப அவங்களும் 5 பேரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா Shreyas Iyer அப்படியே எடுத்திருப்பாங்க. அதை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இப்ப பிரியன் ஷாரியாக்கு they shelled out some money. அந்த பணம் அந்த 1 கோடி 1.5 கோடி கொடுக்க முடியாம போயிருக்கும். அதுதான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கடைசியில கிடைக்கும். சோ இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. இல்ல ஆப்வியஸ்லி அவங்களோட என்னன்னா நீ தப்பா சொல்லிட்ட அப்படிங்கிறது, நான் தப்புங்கிறது I will put my hand up because நான் என்ன சொன்னேன், see when I am wrong I'll say I am wrong, when I am right I'm not going to give up. நான் என்னோட இது என்னன்னா, ஒருவேளை 23 கோடி மேல போயிருந்தானா I would have looked like a utter fool. ஓகே, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால நான் சொல்றேன் போயிருக்க மாட்டாரு அப்படின்னு. யூ நெவர் நோ. இப்ப வந்துட்டு இப்ப அடுத்த வருஷம் நீங்க ஆப்ஷன்ல போட்டு 23 கோடி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் இம்பாக்ட் we has created. அப்படிங்கும் போது அங்கேருந்து என்ன தேத்த முடியும் அப்படின்னு பார்க்கணும். சோ there is என்ன சொல்றது, அதுக்கப்புறம் 27 கோடி பண்ணிட்டு 2 பிளேயரு 50 கோடி, 2 பிளேயர் உங்களுக்கு பாதி பர்சே போயிடுச்சு. In spite of that, they have come up with a team. They won 3 out of 5 games. What all from my side I will do is, இந்த தலைக்கு மேல 2 கொம்ப வச்சுன்னு வெல்டன்யா எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வாட் நெக்ஸ்ட் பீடாக், வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? எப்படி பேன் அவுட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக் ஆர் சோ இன் தி ஐபிஎல்? நீ என்ன நினைக்கிற? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு?
ஆனஸ்டா சொல்றேன். இப்ப என்னையே நான் ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னோட 5 டீம் நான் சொன்னது மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். ஓகே, ஒரு 2 தான் வந்து லுக்ஸ் லைக் ஆன் கோர்ஸ் ரைட் நவ். ஸ்டில் லாட் ஆஃப் கிரிக்கெட் டு பி பிளேடு. கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன், இப்ப நான் சொன்ன அந்த 3 டீம்ல ஒரு டீம் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸுக்கு போகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் SRH, MI and CSK all 3 big teams missing out தான் நான் நினைக்கிறேன். இத பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்ப ஆசையா காதலோட சொல்ற பவர் ஹவுஸ் மட்டும்தான். அவங்க ஆடுற கிரிக்கெட்டை பார்த்தா அதுவும் 80 ரன்ஸ்ல இருந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மேட்சுமே அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. நான் இப்படிதான் ஆட போறேன் அப்படின்னு ஒரு பிக்ஸ்டு டெம்ப்ளேட்ல ஆடுறாங்க. தே ஆர் த ஒன் who is really going to spoil these 3 teams. இல்லன்னா இந்த 3 டீம்ல ஒரு டீம் கண்டிப்பா வந்துரும். Everyone has got a chance. If you write anyone off saying that they are out of the tournament, I am sorry, I beg to differ. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் விரைவில் சந்திப்போம். இதோட ஒரு பிரைட்லி அண்ட் ஸ்ப்ரைட்லியா ஒரு மூஞ்சியோட நான் வந்து உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹோப்ஃபுல்லி திங்ஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் டைம் தான் எல்லாமே. டைம் ஷுட் பி அ ஹீலர் அண்ட் ஷுட் சேஞ்ச் திங்ஸ் அரவுண்ட். Look forward to seeing you on the other end of it. Thank you so much, Pidok, for once again joining us. Thank you all of you for joining us on Game of Thrones, brought to you by Big Basket. 10 minutes andre boys big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes.